பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த க்யூட்டான F1 ரேஸ் தீம் கேக் வெறும் 1/2 kgயில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அண்ட் ஆர்டரும் ஒரே ஒரு நாள் முன்னாடி தான் வந்தது. ஸோ அதை எப்படி நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்தோம், கஸ்டமர் ஃபீட்பேக் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்டர் வந்து எக்லெஸ்ஸில் வந்து நமக்கு மேங்கோ ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்க. ஸோ மேங்கோ ஃப்ளேவரில் 1/2 kg எனக்கு போதும், அதாவது எனக்கு எந்த இதில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கஸ்டமர். நாங்கள் வந்துட்டு 1/2 kgலேருந்தே நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து நமக்கு ஓகே 1/2 kgலே செஞ்சு கொடுங்க, நம்ம ரொம்ப 3 to 4 மெம்பர்ஸ் தான் நம்ம வீட்டில் இருப்போம், ஸோ அதுக்கு மட்டும்தான் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த இதை எடுத்துட்டோம். ஸோ 2-3 கஸ்டமர் வந்து 2-3 பிக்சர்ஸ் சென்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து நம்ம 2-3 இமேஜஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த தீம் வந்து நம்ம வந்தோம். ரெட் கலரில் இருக்கும், பட் நான் வந்து ஒயிட் கலர் போய்க்கலாம். ரெட் கலர் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது யூஸ்வலாகவே. ஸோ மோர் ஓவர் கலர்ஸ் இல்லாமல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒயிட் கலர்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கு முந்தின நாள் தான் வந்திருந்தது. ஸோ ரொம்பவும் நம்மளால் டீப்பாக வந்து ரொம்ப இதாகவும் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா டைமும் ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதுனால. பட் அதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். ஸோ 1/2 kgஸ்க்கு யூஸ்வலாக வந்து நான் 6 inch பேஸ் எடுப்பேன், அதை வந்து 2 லேயர்ஸாக கட் பண்ணுவேன். பட் இந்த தடவை வந்து நான் 3 லேயர்ஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹைட் இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த பிக்சர்ஸ்லாம் வைக்கும்போது நமக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 3 லேயர்ஸாகவே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அண்ட் இதனால தான் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டுக்கு இதில் கொஞ்சம் நமக்கு ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம இது மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு 3 லேயரையும் அதே மாதிரி நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது வந்து எக்லெஸ் கேக்கு. ஸோ நம்ம எக்லெஸ்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செலிப்ரேஷன் கேக். ஸோ உங்களுக்கு எக்லெஸ் கேக்ஸ் வேணும்னாலும் நம்ம ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் கொடுப்பேன். அண்ட் ஃபோன் நம்பர், காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து 2 லேயர் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரெஷ் மேங்கோஸ்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ சீசன் ஓரளவுக்கு இருக்கிறதுனால. பட் சொன்ன மாதிரி டைமும் நமக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் அவசரமாக கொடுக்க வேண்டியது. இது கூடவே வந்து எனக்கு நிறைய வேறு ஆர்டர்ஸும் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த இதுக்கு செட்டில் ஆகிட்டோம். ஸோ மேங்கோ வந்து நம்ம லைட்டாக மேங்கோ மில்க் ஷேக் மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை வந்து நம்ம லிக்விடாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். சுகர் சிரப்புக்கு பதிலாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். ஸோ 3 லேயராகவும் நம்ம வந்து செஞ்சாச்சு. இது வந்து நம்ம லோக்கலில் தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும். அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அதே ஏரியாவில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 2-3 கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. அதனால தான் ஓகே அப்படின்னு லோக்கல்லையே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஏன்னா லாங் போகும்போது நம்ம கொஞ்சம் டெலிவரி எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கலுங்கும் போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மெயின் கோட்டிங்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஐசிங் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் கோட்டிங் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபைனலாக பண்ணிக்கலான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனல் கோட்டிங் முடிச்சாச்சு. ஸோ ஒயிட்டுங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இந்த ரோடு மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னென்னா 3 கட் பண்ணேன், இன்னொன்று பண்ணியிருந்துருக்கணும். அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் டைமும் இல்லை, ஆல்மோஸ்ட் இப்போ கொடுக்குற டைம் வந்துருச்சு டெலிவரிக்கு. ஸோ இப்போ போயிட்டு எடுத்துகிட்டும் வர முடியாது. ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேப்புக்கு மட்டும் பிளாக் கலரில் ஒரு ரிப்பன் மாதிரி கொடுத்துட்டேன் பேக் சைடுக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடுக்கு ஃபுல்லாக அந்த அந்த இதுவே கொடுத்துட்டேன். பட் இதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும் தான் சின்னதாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. பட் லாஸ்ட் மினிட்டுங்கிறதுனால அதை நம்ம நல்லா கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் கட் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பேட்சப் மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனே ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொன்னாங்க. ஆக்சுவலாக மேலே வந்து ஃபெராரி அந்த லோகோ வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு கொடி, அதுக்கப்புறம் F1ஓட லோகோ அதை வச்சுட்டு கஸ்டமர் சொன்ன மெசேஜும் நம்ம
நம்ம பண்ணியாச்சு. சுற்றி வந்து கோல்டன் கலரில் பீட்ஸ் வந்து நம்ம வந்து சுகர் பேர்ல்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப மொட்டையாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கோல்டன் பேர்ல்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். இதை பார்த்துட்டு கஸ்டமரோட டாட்டர் அவங்க தான் வந்து பண்ணியிருந்த பர்த்டே, அவங்களுக்கு கட் பண்ணவே மனசு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணதாக சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு நல்லா ஃபீட்பேக் வந்து இது கிடச்சிது. அண்ட் மோரோவர் இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இந்த வீக்லேயே 4 ஆர்டர்ஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்குது, அதனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ கொஞ்சம் ஏர்லியராகவே கொடுத்துருங்க, எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு கொண்டு போய் கஸ்டமர் பிளேஸ்லேயும் கொண்டு போய் நம்ம வந்து டெலிவரியும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ அவங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நம்ம கேக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.